இடி ஏவல் துறையா இருக்குன்றது தான் குற்றச்சாட்டு சார். தமிழ்நாடு காவல்துறை தாங்க ஏவல் துறை. பிஜேபியின் ஏவல் துறை தான் ஈடின்றத குற்றச்சாட்டு. ஐபிசில சார், இல்லாத ஈடி செய்ய வேண்டிய வேலையை நானும் ஏத்துக்கிறேன். எனக்கும் தெரியுது. அப்ப என்ன ஈடி பண்ணணும்? இந்த வேலையெல்லாம் செய்யணும். ரைட். இப்ப ஈடி ஆனா ஈடி ஏவி விடப்படுது. வேடிக்கை பார்க்கணும். இல்ல ஈடி ஏவி விடுறாங்க. திமுகவுக்கு எதிராக மட்டும் ஏவி விடுறது. இப்பதான் சொன்னீங்க 3 வருஷம் மம்தா பானர்ஜிக்கு எதிராக ஏவி விடுறது. ஹேமந்த் சோரனுக்கு எதிராக ஏவி விடுறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஏவி விடுறது. சந்திரசேகரை இல்லாம பண்றது. அப்ப வந்து உங்க அரசியல். அப்ப வந்து திமுக குடும்பம் வந்து ஊழல் பண்ணி உட்காந்து தின்னும் வேடிக்கை பார்க்கணும். மம்தா உட்காந்து ஊழல் பண்ணி ஊழல் பெருச்சாலி மாதிரி உட்காந்து தின்னும் வேடிக்கை பார்க்கணும். இதுக்குதான் ஈடி இல்ல, இதுக்கு தானே ஈடி. அதுக்கு தானே நம்ம ஈடிக்கு வந்து நம்ம காசுல இருந்து சம்பளம் கொடுக்குறாங்க. கேட்டா திருட மாட்டிப்பான். எதிர் வீட்டுக்காரன் நல்லவனை பார்த்தியா அவனை அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்பான். அறிவேட்டத்தனமா. நல்லவன் அரெஸ்ட் தப்பு பண்ணாத நல்லவனை எப்படி போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்? 23 கோடி பேர் வாழறான் உத்தரப்பிரதேசத்துல. ஒரு டெண்டர்ல நீங்க போய் ஒரு சின்ன ஒரு இது பண்ற முடியாது. எல்லாம் டிரான்ஸ்பரண்ட். ஊழல் குற்றச்சாட்டே உங்களால காட்ட முடியல. இப்ப சமீபத்துல திண்டுக்கல்ல ஒரு இடத்துல லஞ்சம் கேட்டதெல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா? எது? இந்த கேஸ நாங்க முடிச்சு விடுறோம், காசு கொடுன்னு கேட்டு எங்க நியூஸ் திண்டுக்கல் கிட்ட. எங்க யாரு என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட். இப்ப நான் பேசுறதுக்கு நீங்க பேசுறதா சம்பந்தம் இருக்குது சார். கிடையவே கிடையாது. மிரட்டல் நான் பிஜேபியோட அரசாங்கங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க சம்பந்தம் இல்லாம ஈடி அதிகாரியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. காவல்துறை அதிகாரி டெய்லி தான் லஞ்சம் வாங்குறான், லஞ்சம் கேட்கறான். எல்லாத்துக்கும் நாங்க திமுக மு.க. ஸ்டாலினை குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இதுதான் அறிவுக்கு ஒவ்வொரு வாதமா? இது அறிவுபூர்வமான வாதமா? இது ஈடியை வச்சு மிரட்டுறது. போலீஸ் லஞ்சம் கேட்காத தமிழ்நாடு காவல்துறை காவல் நிலையம் ஈடியும் லஞ்சம் கேக்குது. ஈடி இந்த கேஸ முடிச்சு விட காசு வாங்க. தமிழ்நாட்டுல லஞ்சம் கேட்காத குற்றச்சாட்டை நான் கேள்வியா வைக்கிறேன். தமிழ்நாட்டுல லஞ்சம் கேட்காத ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க. ஒரு போலீஸ் இத்தனை ஈடியில ஒருத்தன் கேட்டாலும் ஈடியும் வாங்குறாங்க. தமிழ்நாடு காவல்துறையும் வாங்குது, ஈடியும் வாங்குதுன்றீங்க. அதுக்கு ஸ்டாலினை குறை சொல்ல முடியுமா? உங்க லோக்கல் எஸ்ஐ உங்ககிட்ட லஞ்சம் கேட்டான், ஸ்டாலினை குறை சொல்ல முடியுமா? என்ன லாஜிக் இது? எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கற்பனையா எங்கேயோ ஒரு நடந்துதான் உடனே அதை தூக்கிட்டு வரீங்க. நடக்காத ஊழலுக்கு வந்தாதாங்க அதுக்கு பேர் அரசியல் பழி வாங்க நடவடிக்கை. ஈடியை வந்து கேவல் படையா பயன்படுத்துறாங்கன்னு சொல்லணும். இப்போ என் கட்சிக்காரன் ட்விட்டு போடுறான், நைட்டு 3 மணிக்கு தமிழ்நாடு போலீஸ் வந்து நிற்கிறான், ஏவல் துறை. பிஜேபிக்காரன் கூடி அத்தனா உடனே போலீஸ் கிளம்பி வருது, ஏவல் துறை. ஐபிசியில் இல்லாத அஃபென்ஸ் எல்லாம் போடுது, ரோட்டில் நடந்து போனான்னு கூட எஃப்ஐஆர் போடுவாங்க போடுது, ஏவல் துறை. திருடி போலீஸ் வந்தா ஏவல் துறைனா இது என்ன அர்த்தம்? அது